பாலா இயக்கத்தில் உருவாகியிருக்கும் வணங்கான் படத்தில் அருண் விஜய் நடித்திருக்கார். சுரேஷ் காமாட்சி இந்த படத்தை தயாரித்தும் இருக்கார். படத்தோட அனைத்து பணிகளும் முடிந்த சூழலில் தான் சமீபத்தில் அருண் விஜய் படத்தை பார்த்துருக்கார். இந்த சூழலில் தான் படத்தை பார்த்த அருண் விஜய் உச்சக்கட்டமாக நெகிழ்ந்து போய் பாலாவுக்கு கடிதமும் எழுதியிருக்கார். வணங்கான் திரைப்படத்தில் முதலாக நடிக்க இருந்தது சூர்யா தான். ஒரு ஷெட்யூல் கூட நடந்து முடிந்திருக்கு. அதன் பிறகு ஒரு சில காரணங்களால் இருவருக்கும் கருத்து முரண்பாடு ஏற்பட்டிருக்கு. இதனால் அந்த படத்துலேருந்து சூர்யா விலகியும் இருக்கார். அதன் பிறகு தான் அருண் விஜய் இந்த படத்தில் கமிட்டும் ஆகியிருக்கார். அதன் பிறகு மும்முரமாக இந்த படப்பிடிப்போட ஷூட்டிங் நடந்து முடிந்திருக்கு. விரைவிலே படமும் வெளிவரவும் இருக்குது. இந்த சூழலில் தான் சமீபத்தில் அருண் விஜய் மற்றும் அவருடைய குடும்பங்கள் அனைவருமே வணங்கான் திரைப்படத்தை பார்த்துருக்காங்க. இதை பார்த்து அனைவருமே நெகிழ்ந்து போயிருக்காங்க. அதன் பிறகு தான் அருண் விஜய் பாலாவுக்கு ஒரு கடிதமும் எழுதியிருக்கார். அந்த கடிதத்தில் அவர் எழுதியிருக்குது என்னென்னா, மன நெகிழ்ச்சியோடும் கனத்த இதயத்தோடும் என் இயக்குனர் திரு பாலா சார் அவர்களுக்கு நான் திரையுலகில் கால் பதித்த காலத்தில் இருந்து உங்கள் படைப்புகளின் ரசிகராகவும் உங்களை கண்டு வியந்து நேசித்து ஒரு நடிகனாக எனக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னும் ஏங்கியிருக்கேன். தங்களின் இயக்கத்தில் பணியாற்ற வணங்கான் படத்தின் மூலமாக வாய்ப்பளித்தமைக்கு மனமார்ந்த நன்றிகள். நம் படப்பிடிப்பின் பொழுது கூட இக்கதையின் பாதிப்பை நான் முழுமையாக உணரவில்லை. ஆனால் அதை இப்பொழுது வெள்ளித்திரையில் காண்பிக்கையில் என் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த வார்த்தைகளே இல்லை. என் பெற்றோரை பெருமளவில் நெகிழ்வடைந்த செய்தமைக்கு உங்களை நான் வணங்குகிறேன். எனது திரையுலக பயணத்தில் வணங்கான் ஒரு மிக முக்கியமான படமாக அமையும் என்பதில் எனக்கு துளியளவும் சந்தேகம் இல்லை. இப்படைப்பின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கும் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். மக்கள் அனைவரும் இப்படத்தை விரைவில் திரையுலகில் காணும் நாள் மிகவும் ஆவலோடு எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் உங்கள் அருண் விஜய்னு இந்த கடிதத்தில் குறிப்பிட்டும் இருந்தார். இதற்கு முன்பு அருண் விஜய் பல வருடங்களாக சினிமாவில் நடித்துட்டும் வர்றார். அதுவும் குழந்தை நட்சத்திரமாக இருந்து நடித்துட்டும் வர்றார். அவருக்கான ஒரு திருப்புமுனை இதுவரைக்கும் கிடைக்காமலே இருந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தான் கௌதம் மேனன் இயக்கத்தில் என்னை அறிந்தால் படத்தின் மூலமாக வில்லனாக நடித்திருந்தார். இதன் மூலம் வில்லனாக முத்திரை பதித்து அப்ளாஸும் வாங்கியிருந்தார். அதன் பிறகு பிஸியாக நடித்துட்டு வந்த அருண் விஜய் தற்போது வரைக்கும் அவருக்கு ஒரு நல்ல திருப்புமுனை படமாக எதுவுமே அமையலை. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் தான் இவர் பாலா இயக்கத்தில் வணங்கான் திரைப்படமும் நடிக்க வாய்ப்பும் வந்தது. அதை மிகவும் சரியாக தற்போது பயன்படுத்தி இந்த படம் தனக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் அப்படின்னு எதிர்நோக்கி நம்பிக்கையோடு காத்து கொண்டும் இருக்கார். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனல் பார்க்கும். நன்றி, வணக்கம்.